அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேதி. அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோகு சுகதி. இந்த பதிவில் 2024 முடிய போகுது. இந்த 3 மாதம்தான். இந்த 2024 முடிந்து 2025 எப்பயுமே ஒரு வருடம் ஆரம்பிச்சது அப்படின்னா புது வருஷ பலன், அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், இப்படிலாம் நம்ம மக்களிடையே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் இந்த வருஷமாவது நடக்காதா, இந்த பயிற்சிக்கு அப்புறம் நடக்காதா, மாறாதா அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும், இன்க்ளூடிங் மீ எல்லாரும் சேர்த்து தான். காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் நம்ம வாழத்தான் பிறந்திருக்கோம். அதே மாதிரி சௌபாகியமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமும். ஆனால் அப்படி அதில் ஏதாவது ஒரு 5% பூர்த்தி ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே வருஷம் போயிடுது. அப்புறம் எங்கே வாழ்கிறது, அப்புறம் எங்கே சேர்க்கறது, அதுக்கப்புறம் செட்டில் ஆகுது. ஏன்னா அந்த பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைகள். நாட்கள் வருஷம் போக 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 கர்மத்தினுடைய அளவும் பிரச்சனையினுடைய அளவும் பிரச்சனையுடைய தாக்கத்தினுடைய அளவும் சீரழிவும் தான் ரொம்ப நிறைஞ்சிட்டு இருக்கே தவிர வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பேசிக்கலாம். எல்லோரும் எல்லா சேனல்லையோ இல்லை வேறு ஏதாவது சேனல்லையோ யூடியூப்லையோ அவங்களுக்கு அந்த பயிற்சி யோகன் இருக்கும், இந்த பயிற்சி இப்படி இருக்கும், சனி பயிற்சி அப்படி பண்ணணும், குரு பயிற்சி அப்படி பண்ணணும், இல்லை நிறைய ஃபோன் கால்ஸில் நம்ம பேசும்போது எல்லாம் என்ன தெரியுது, சார் எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் அதனால தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க, விட்டுருங்க. அதில் பிரயோஜனமே கிடையாது. அதாவது போகிறவன் உங்களுக்கு ஒரு தண்ணி தாகத்துக்கு தண்ணி இருக்குது, போகிறப்ப நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி ஒரு வாட்டர் கேன் பார்க்குறீங்க, வாங்கி சாப்பிட்டு போகிறீங்க இல்லை, அந்த மாதிரி தான் அந்த ராசி பலன்லாம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம். எப்பயுமே ஒரு கிரக பலன்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்ல முதல்ல ஆதாரமே சூரியனும் சந்திரனும் தான். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் யார், அப்பா அம்மா சேர்ந்து அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த லக்னம் இருக்குது பாருங்கள், இது 3த்துக்குள்ளே தான் உங்கள் மனிதனுடைய ஒட்டு லைஃப் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதர பிளானட்ஸோட வேலையே. உடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, உயிர் நல்லா இருந்தால் மட்டும்தான் மனோபலம் கரெக்டாக இருக்கும். மனோபலமும் உடல் பலமும் இருந்தால் மட்டுமே அந்த தலை என்று சொல்லக்கூடிய லக்னம் கரெக்டாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பிளானட்டில் வச்சு என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? சும்மா அந்த குரு அப்படி இருக்குது, குரு வேகமாக வேலை செய்வார், ராகு வேகமாக வேலை செய்யும், கேது வேகமாக, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளானட்டும் நல்ல பிளானட் தான். ஏன் சூரியனை மையமாக வச்சுருக்காங்க, ஏன் புதன் எடுத்துக்கலாமே, குரு எடுத்துக்கலாமே, சுக்கிரனை மையம் வச்சுக்கலாமே. ஆதாரக்காரங்கன்னா எங்கே இருக்கணும், அவன் முதல்ல நல்லா இருக்கணும். சூரியன் நல்லா இருக்கணும் அவரோட ஜாதகத்தில், அதே மாதிரி சந்திரனும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ தான் அவன் அடுத்தது என்னென்ன செய்வானா, நிற்பானா, நிற்க மாட்டானா, இல்லை இருப்பானா, போயிடுவானா, அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் எடுக்கணும். இல்லை நிறைய தாத்பரியங்கள் உண்டு. அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் டேட்டா ஷீட் கரெக்டாக இருக்கணும். யார் நல்லவன், யார் கெட்டவன், நமக்கு யார் நல்லது செய்வா, யார் தடுப்பா, யார் நம்மளை கவுப்பா, எங்கேருந்து நமக்கு பிரச்சனை வரும், எங்கே ரூட்டில் போனால் நமக்கு பிரச்சனை வரும், யார் நம்மளை வளர்த்தி விடுறாள், எந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும், எல்லாமே கோவில்கள் தான், எல்லாமே தெய்வங்கள் தான். எந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும், எந்த தெய்வத்துக்கு போனால் நம்ம பிரச்சனைகள் தீரும், இதெல்லாம் ஒரு சூக்ஷம ரகசியங்கள் ஜோதிடத்தில் உண்டு. அதனால தான் அதுக்கு பேர் ஜோதிடம்னு பேர். ஜோதி அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம், ஜோதிடம்னு பேர். அப்போ ஜோதி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை தேடி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்கூலும் ஸ்கூல் தான், எல்லா டாக்டரும் டாக்டர் தான். அப்போ எந்த ஸ்கூலு எந்த டாக்டர்கிட்ட போய் போனால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்துருக்கலாம், ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். நம்மளுடைய கர்மா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜோதிடர் கண்ணில் படுவார், உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும், வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வர வேண்டியது தான். சரி, கம் டு த டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, 2025 மிகப்பெரிய யோகம், கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு யாருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 7 ராசிகளுக்கு உண்டான அந்த பிரதிபலிப்பு உண்டு. நல்லா நினச்சிக்காதீங்க, அப்போ மன்னிக்கணும். இப்போ இந்த 7 ராசிகள்லாம் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், கோடீஸ்வரர்கள் ஆவதற்குண்டான பிரதிபலிப்பு ப்ரப்போசல் உண்டு. ஆனால் உங்கள் பாதி சீராக இருந்தது, அதற்குண்டான வேலைகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை உட்கார வச்சிடும். எப்பவுமே ஒவ்வொரு ஆண்டு பிறப்பும் கிரக சஞ்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய உண்டு. அப்போ 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. வருஷம் இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றம் நடக்குங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் பிறப்பு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் இருக்கக்கூடிய அமைப்பில் 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு
கண் பார்வை மிக முக்கியமாக இருக்குது. மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கும் வந்து பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாத்பரியத்தில் ரிஷபராசியில் தற்போது இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு அப்படி ஷிஃப்ட் ஆவார். இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரப்போசல் உண்டு. கோடீஸ்வர யோகம் உண்டு. லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் அந்த ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த லாபஸ்தானத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டியூனிங்கை பண்ணிவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தில் நல்ல ப்ரப்போசல் உண்டு. ராகு பகவான் ஸ்தானம் வந்து பலப்படுத்தப்பட்டு இல்லை சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திடீர் வருமானம், திடீர் யோகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுங்கிறது அப்படி தான் கொடுத்தாருன்னா அப்படியே கொட்டி கொடுக்கும், இல்லை அப்படின்னா தடுக்கும். இந்த கொடுக்கறது அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய பண யோகத்தையெல்லாம் தரக்கூடியது. குரு பகவான் மிதுன ராசிக்கும் இடம்பெறுவதனால் நல்ல முயற்சி ஸ்தானம்லாம் வலுப்பெறும். அந்த எதிர்பாராத நேரத்தில் திடீர் யோகம். ராகு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து கெடுப்பார்னு ஒரு பேர் உண்டு. அதனால தான் ராகு தசையில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது வந்து ஒழுக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி கொடுத்துருவார். குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம்பெறுவதன் மூலியமாக முயற்சி ஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு வலுப்பெற போகுது. ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கிரகத்தினுடைய ஆராய்வு தீர்மானிக்கப்படக்கூடியது. குரு பகவானுடைய ஆதரவு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு பகவானுடைய நிலையை பொறுத்தும் குரு பகவானுடைய நிலையை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி தசாபக்திகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தை யார் இப்போ அண்டர்டேக் பண்ணியிருக்கா, அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிடணும். அப்போ உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம், ஒரு ஜாதகத்திலுமே ஒரு தாத்பரியம் உண்டு. எந்த நாள் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார்னு இருக்குது. அதை பிடிச்சிட்டோம்னா போதும். அதே மாதிரி தசாபக்திகளோட அமைப்பும் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மேஷத்துக்கு அடுத்து யாருக்கு நல்லது பண்ண போகுது அப்படின்னா ரிஷபத்துக்கு எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இந்த ப்ரப்போசல் கோடீஸ்வர யோகம் உண்டு. ரிஷபராசிக்கு 10ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய தொழிலில் வந்து ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு குரு பகவான் வந்து ராகு பகவான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவார். 10ஆம் வீட்டில் வந்து எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 10ல் பாவி இருந்தால் பதவி யோகம் உண்டு. அப்போது 10ஆம் வீட்டில் பாவகிரகம் இருப்பது ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது, ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் அமைச்சு கொடுக்கும். நீண்ட காலமாக தொழில் தொடங்க நினைத்தவர்கள் எல்லாமே தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம்பெயர்வதன் மூலியமாக பெருமளவு பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேறிவிடும். அப்போ ரிஷபத்துக்கு அடுத்த வீடு வந்து லாபம், தனலாப ஸ்தானம் எடுத்தோம்னா அப்போ மிதுனம். அங்கே குரு போயிடுறாரு, இங்கே ராகு வராரு. அப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. ரெடியாக இருங்க ரிஷபராசிக்காரர்கள். உங்களுடைய பேச்சு, செயல்பாடு, தொழில் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ட்ராக்கில் போட்டு உட்கார வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது டிரான்சிட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார். பயன்படுத்திக்கோங்க. அது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே கிரகங்கள் வந்து வழி தான் காட்டும், நீங்கள் தான் செயல்படுத்தணும், அதை பிடிச்சி உட்கார வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து தான் எடுத்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காருக்கு வருது. மிதுன ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னா லக்னத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராசிக்கும் வந்து நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருவதனால நன்மைகள் கிடைக்க போகுது. குரு பகவான் வலு இருக்கிறதுனால இந்த தடைகள், திருமண தடைகள்லாம் நீங்க போகுது. தொழில், வேலை, வெளிநாடு செல்பவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்பவர்களுக்கு எல்லாம் நல்ல நன்மைகள் உண்டு. பாகியஸ்தானத்தில் ராகு வருவதனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். எதிர்பாராத அந்த மாற்றங்கள், சேஞ்சஸ், லைஃப் சடன் சேஞ்சஸ், அந்த டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். முற்பிறவைகளில் செய்த நல்ல பலங்கள் எல்லாம் இப்பிறவியில் கண்டிப்பாக இந்த ஸ்தானத்தில், ஏன்னா ராகுங்கிறது கர்மத்துக்குண்டான ப்ரப்போசலுக்குண்டான கிரகம். என்ன கர்மா பண்ணியிருக்காங்கிறது ராகு வச்சு சொல்லிடலாம். ஸோ அதனால தான் அது வந்து தோஷ கிரகமாக நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நினச்சே பார்க்கல சார் இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற அந்த ப்ரப்போசலை கொடுக்குறவரே ராகு தான். பிரமிக்க வச்சிருவார். அதுதான் ராகு பகவானோட அமைப்பு. அதனால் ஈஸியாக நினைக்க வேண்டாம். ராகு பகவானை ரொம்ப மிக முக்கியமான பலம் உண்டு ராகுக்கு. அதுக்கு அடுத்தது சிம்மராசிக்கு. சிம்மராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு சம்பந்தப்பட்ட அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பல வழிகளில் வந்து வருமானத்தை பெருக்கி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூர்வீக சொத்தின் மூலியமாக பணம் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். 7ஆம் பாவத்தில் வந்து இந்த ராகு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா புதிய மனிதர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது கன்னிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அந்த கன்னிராசி, கன்னிலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரப்போசல் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சேர்க்கக்கூடிய அமைப்பு, பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி எடுத்தீங்க அப்படின்னா
இந்த அவங்க லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ப்ரப்போசல் உண்டு. பாக்யஸ்தானம் 9ஆம் வீட்டுக்குள்ள குரு பகவான் உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக முன்ஜென்ம வினைகளுக்கேற்ப இந்த பலன்களை கொடுப்பார் குரு பகவான். அதனால தான் நான் சொல்லுவேன், குருவுக்கு வந்து 3 வேலைகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்த கிளன்சிங் பண்ணுறது, வழிகாட்டுறது, வழிநடத்துவது குருவினுடைய வேலை. அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். இல்லை குரு நல்லா இருந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் வந்து உங்கள் கைக்கு சாப்பிட முடியாத பிரச்சனை இருக்கும், இல்லை உங்கள் சூழல் அனுபவிக்கக்கூடாதுங்கிற நிலையில் இருக்கும். இதுக்கு நிறைய தாத்பரியங்கள் உண்டு. அதனால தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கும் எவன் நல்லவன் கெட்டவன், எவன் பாவி, எவன் நம்ம தடுப்பான் முடப்பான் அந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த ராகு முடிச்சு கொடுத்துரும் துலாம் ராசிக்கு. கடைசியாக வரக்கூடிய ராசி எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கும்பராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லக்னத்துக்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கும்பராசிக்கு 5ஆம் வீட்டில் வந்து குரு பகவானுடைய அமைப்பு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். செயல்களில் வெற்றி கிடைக்கும். ராசி மற்றும் லக்னத்திற்கு ராகு பகவான் வருவதனால கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிலது தலைப்பட்டாலும் கூட கண்டிப்பாக அவனுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. அப்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, சிம்மம், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம், இந்த 6-7 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக ராகு பகவான் தர இருக்கார். இதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். எப்பயுமே ஒரு லைஃப்பில் ஜெயித்தவங்களை பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கும் அதே சனி தான், அவங்களுக்கும் அதே சனி தான், நமக்கும் அதே குரு தான், கோடீஸ்வரன் அம்பானிக்கும் அதே குரு தான், நமக்கும் அதே புதன் தசை தான், அம்பானிக்கும் அதே புதன் தசை தான். எல்லா மனிதர்களுக்குமே இங்கே கிரகங்கள்ங்கிறது ஒன்று தான், 10 கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி ஏன் வேலை செய்யுது அப்படின்னா எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கள் உண்டு, அதே மாதிரி இந்த கஷ்டங்கள் உண்டு. அப்போ முற்பிறவில் செய்த பெருமங்களை இப்பிறவில் நம்ம அனுபவித்து திறனுங்கிறது, இப்பிறவில் செய்த கர்ம பலன்கள் நம்ம பிள்ளைகள் அனுபவித்து திறனுங்கிறது விதி. அப்போது இந்த கிரகங்கள் நமக்கு வந்து நல்லது பண்ணி பெரிய அளவு கோடீஸ்வரனுடைய ஆவதற்குள்ள ப்ரப்போசலை கொடுக்க வருது. அதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே ராகு கொடுத்தாரு அப்படின்னா கொட்டி கொடுப்பாருன்னு பேர். கிள்ளி கொடுக்க மாட்டார், கொட்டி கொடுத்துருவார். ஆனால் நம்மளால் தாங்குவதற்குண்டான அந்த வேல்யூம் நம்மக்கிட்ட இருக்கணும், அறிவு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு 100 கோடி வேணும் அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகும்னு நான் சொல்லிட்டேன், கோடீஸ்வர யோகத்தை தருவாருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த கோடீஸ்வரன் ஆனால் உங்களுக்கு அந்த பணத்தை வைத்து எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி விருத்தி பண்ணணுங்கிற அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான் ராகு உங்களுக்கு கொடுப்பார். சும்மா எடுத்து வந்து அந்த 100 கோடி கொண்டாலும் கொடுத்துட்டு போயிட மாட்டார். அது நிறைய பேருக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போது ராகு ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா விருத்தி பண்ணணும், அதான் கொடுத்து கெடுப்பார்னு பேர். ஒன்றும் தெரியாதவனுக்கு பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான், குடிச்சு அழிப்பான், இல்லை வீடு வண்டி வாகனம் அப்படியே வாங்கி அப்படியே காலி பண்ணி விட்டு போயிடுவான். ஆனால் விருத்தி இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இருக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த கோடீஸ்வரன் யோகத்தை விருத்தி செய்து வாய்ப்பு அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு வழி தான், ஒரு தடவை தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பு அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கிறவங்களாம் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ராகு பகவானுடைய சேர்க்கையால், ராகு கேது பகவானுடைய அந்த சேர்க்கையால் 2025ஆம் ஆண்டு ஒரு 7 ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மேலும் உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் எதுவாக தெளிவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கணும்னா கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறொரு இணையை பற்றி பேசலாம். நற்பவி நல்லது எனக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.